ஓம் சாய்ராம். என் பிரியமான பக்தனே, உன்னுடைய புன்னகையில்தான் என்னுடைய அருள் நிறைந்திருக்கிறது. ஆமாம், என்னுடைய பக்தனான நீ எப்போதும் மகிழ்வாக இருப்பதை காண்பதற்கே நான் உன் முன் அமர்ந்திருக்கிறேன். உன் வீட்டில் நான் சிலையாக இருக்கிறேன்னு நீ நினைக்கிறியா? இல்லை, நீ என்ன சிலையாக வாங்கிட்டு வந்து உன்னுடைய பக்தியால் எனக்கு உயிரூட்டி இருக்கிற. உன் முன்னால் நான் உயிரோட்டமாக உட்காந்துருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் நான் கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். நீ என் மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, அதோட பக்தி, நீ காக்கக்கூடிய பொறுமை, இதெல்லாம் எப்பவும் உன்னை விட்டு என்னை விலகாமல் பார்த்துக்குது. அதனால தான் நான் எப்பவும் உன்னோடவே உன் வீட்லேயே வசிக்கிறேன். என்னை எந்த ஒரு பக்தன் மனதார நம்பி என்னை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்கள நான் எப்பவும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அதனால தான் நீ மகிழ்வாக இருக்கிறத மட்டும் பார்க்க நான் விரும்புகிறேன். எப்பவும் கவலை தோய்ந்த முகத்தோடு இருப்பதை மாற்றிக்கொள். எதுவுமே நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எதற்காக இந்த கவலை? இன்னைய பொழுது உன்னுடைய தேவையை பூர்த்தி செய்திருக்கிறேன். நாளைக்கும் நிச்சயமாக உனக்கு என்ன நல்லதோ அதெல்லாத்தையும் உன் கைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த சோர்வு? எனக்கு புரியுது, உன்னுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்படுற. நிஜம்தான், இந்த உலகத்தில் திறமையாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் போல் அதிர்ஷ்டமும் தேவை இருக்குது. உன்னுடைய முன்வினை பயனின் காரணமாக உனக்கான அதிர்ஷ்ட கதவு திறக்காமல் மூடப்பட்டு இருக்கிறது. கவலைப்படாத என் குழந்தையே, நான் நிச்சயமாக அந்த அதிர்ஷ்ட கதவை உனக்காக திறப்பேன். முன்னேறி செல். உன்னுடைய வெற்றி பாதை திறந்துவிட்டது. நான் என்னுடைய அருட்பார்வையினால் உன்னை இன்னும் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய முயற்சியையும் பல மடங்கு அதிகப்படுத்துவேன். நீ எந்த அளவுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறையோ அதை விட மேலான ஒரு நிலையில் நீ சாதனை படைக்கப் போகிறாய். உன்னுடைய காத்திருப்புக்கான பலனை நீ பெறப்போகிறாய். ஆமாம் பாபா, என்ன நீங்கள் எப்பவும் இதே மாதிரி சொல்லி தான் ஊக்குவிக்கிறீங்க. இருந்தாலும் எனக்கானது எனக்கு கிடைக்காமலே இருக்கேன்னு சொல்லி நீ மனசார வருத்தப்படுறதும் எனக்கு புரியுது. கவலைப்படாத. இந்த நொடி தொடங்கி உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கிறது. என்னுடைய இந்த வாக்கை என்னுடைய சத்திய வாக்காக எடுத்துக்கோ. உன்னுடைய முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உன் கை மேலே வந்து சேரும். உன் திறமை உனக்கே தெரியாது. அந்த அளவுக்கு திறமை முழுவதுமாக உன்னிடம் குவிந்திருக்கிறது. நீ அதை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமும் நெருங்கிவிட்டது. என்னுடைய அருள் ஆசீர்வாதத்தோடு நீ வானத்தில் ஒரு நட்சத்திரம் எப்படி மின்னுதோ அதுபோல நீ வாழ்க்கையில் ஒளி வீசி பிரகாசிக்க போகிறாய். ஒளியான ஒரு ஒளிமயமான ஒரு எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன்னுடைய பொறுமைக்குமான பரிசு இதோ என்னால் வழங்கப்படுகிறது அப்படின்னு வச்சுக்கோயேன். எதை பற்றியும் கவலைப்படாத. உன்னை மாதிரி தான் நான் வாழ்ந்த காலத்துலேயும் ஒரு பக்தன் சோர்வாக தினமும் என்கிட்ட வந்து உட்காந்து, என்ன பாபா என் வாழ்க்கையில் முன்னேற்றமே வராதான்னு சொல்லி புலம்பி இருக்கான். அவன்கிட்ட நான் சொன்னதும் உன்கிட்ட சொல்கிற இதையே தான். நம்பிக்கையோட முன்னேறி செல். நேற்று நடந்த தோல்வியை பற்றி யோசிக்காத. இன்னைக்கு உனக்கான திறமை கிடைக்காமலும் போயிருந்திருக்கலாம். இன்றைய பொழுதும் முடிந்து விட்டது. நாளைய விடியல் உனக்காக உன் சாயால் நல்ல விடியலாக ஒளிமயமான எதிர்காலத்தை உனக்காக நான் நிச்சயம் தருவேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய உதியை அவன் கையில் கொடுத்து, தினமும் வேலையை தொடங்கிறதுக்கு முன்னால் என்ன ஒரே ஒரு நொடி சாயின்னு நினச்சிட்டு உன்னுடைய வேலைக்கு என்னை துணைக்கு அழைச்சிக்கோ. இந்த உதியை நெத்தியில் இட்டுக்கோ. ஒரு சிட்டிகையை எடுத்து தண்ணியில் கலந்து குடிச்சிரு. உனக்குள்ள ஒரு உத்வேகம் வரும், ஒரு தெம்பு கிடைக்கும். உன் திறமையை தைரியமாக வெளிப்படுத்து. திறமை இருந்தால் மட்டும் பத்தாது, அதை வெளிப்படுத்தணும். என்னுடைய அருள் ஆசீர்வாதத்தோட நீ நல்ல வாழ்க்கை வாழ்வாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்பிச்சேன். ஒரு சில மாதங்களுக்கு பின்னால் அவன் திரும்பவும் என்னை வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தான் தெரியுமா? அவனுடைய கண்ணில் ஒரு ஒளி தெரிந்தது. அவனுடைய முகம் முழுக்க புன்னகை காத்திருந்தது.
ஏன் தெரியுமா? அவன் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு என்கிட்ட ஓடி வந்து சொல்லணும்னு சொல்லி ஓடோடி வந்தான். அந்த சந்தோஷத்தை தான் நான் எதிர்பார்க்குறேன்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அதே மாதிரி தான் இப்போவும் என் பக்தர்களுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் உங்கள் சாய் நான் கவனித்து கொண்டிருக்கிறேன். அதனால் தைரியமாக செயல்படு. உன்னுடைய முகத்தில் புன்னகையை பார்க்க நான் காத்திருக்கிறேன். நிச்சயம் கூடிய விரைவில் உன்னுடைய புன்னகையான முகத்தோடு என்னிடம் வந்து பாபா நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படின்னு சொல்லி நீ மகிழப் போவதை நான் பார்ப்பதற்கு காத்திருக்கிறேன். கவலையை விட்டுவிட்டு நீ முன்னேறி செல். இந்த சாய் அருளோடு உன் வாழ்க்கை பலமாக இருக்கும். ஓம் சாய்ராம். இது போன்ற பாபாவின் அற்புதமான அருள் உரைகளை கேட்பதற்கு இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய லைக் எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை தரும். இதுபோல் பாபாவினுடைய நிறைய பதிவுகள் உங்களுக்காக என்னால் வழங்கப்பட இருக்கிறது. காத்திருங்கள், இணைந்திருங்கள் சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். ஓம் ஸ்ரீ சாய்ராம் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். பாபாவின் பாதத்தில் உங்கள் சங்கடங்களை அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு நிம்மதியாக இருக்க பழகுங்கள். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சாய்ராம்.